Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் Professor Sonia Devi, your certified career consultant. உங்களோட career guidance super spot. எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த தனு வாஸ் கவுன்சிலிங் ஷெட்யூல்டு கொடுத்துட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தனு வாஸ் ட்ரீமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் தனுவாஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாம நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன் இந்த வெப்சைட்ல போய் பாக்குறதுக்கு. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கூட வெயிட் பண்ண வேண்டாம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுவாஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க கூகுள்ல போயிட்டு தனுவாஸ்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஆகிற இந்த இதை நீங்க கிளிக் பண்ணாவே போதும், தனுவாஸ் வெப்சைட்டுக்குள்ள போயிருவீங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் அறிவியல் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இங்க போயிட்டு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் டு யூஜி ப்ரோக்ராம்ஸ் நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ரேங்க் லிஸ்ட், கவுன்சிலிங் ஷெட்யூல்டு, குவைரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உடனே எங்க போகணும், இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ட கிளிக் பண்ணணும். இதுக்குள்ள வந்துட்டோம். ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் 30/7/2026 ரிலீஸ் பண்ணிருக்காங்க Thursday. அடுத்தது ரேங்க் லிஸ்ட் கரெக்ஷன் அண்ட் அப்டேஷன் இப்ப போயிட்டு இருக்கு. 31/7/2026 இருந்து 2/8/2026 சண்டே வரைக்கும், ஃப்ரைடே டு சண்டே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ தனுவாஸ்க்கு அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் அந்த அப்ளிகேஷன் செக் பண்ணுங்க, உங்க ரேங்க் லிஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. அத யாராச்சும் ரேங்க் லிஸ்ட்க்கு அப்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன குவைரி சொல்லிக்கிறாங்கன்னா, உங்க லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போனீங்கன்னா அப்ளிகேஷன் சக்சஸ்ன்னு வரும். அந்த அப்ளிகேஷன் சக்சஸ் வரவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்லயும் உங்களோட இதை செக் பண்ணிக்கிங்க. அப்படி வராதவங்க இந்த கொடுத்திருக்கிற இந்த டைம் பீரியட்ல ரேங்க் லிஸ்ட கரெக்ஷன் பண்ணிடணும். அப்போ பண்ணினதுக்கு அப்புறம் ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்டா மண்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, 3/8/2026. ஓகே, கம்மிங் மண்டே. ஓகே, அடுத்தது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 1 டைம் ஃபார் கவுன்சிலிங். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் 4ல இருந்து ஆரம்பிச்சு 7th வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். 1 டைம் கவுன்சிலிங். யாரெல்லாம் தனுவாஸ் கவுன்சிலிங் போறீங்களோ அவங்க எல்லாமே இந்த கவுன்சிலிங் கண்டிப்பா பண்ணி இருக்கணும். நாட் ஒன்லி ஃபார் வெட்டினரி சயின்ஸ், எல்லா கோர்ஸுக்குமே இருக்கக்கூடிய 4 கோர்ஸுக்குமே பண்ணிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த டைம் பீரியடை பார்த்துக்குங்க. 1/8/2026 10 AM ஃப்ரைடேவோட க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குள்ள பண்ணிடணும். நிறைய பேரு இந்த டைம் ஷெட்யூல் தெரியாம மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேம் மிஸ் பண்ணிட்டேங்கிறீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், என்னோட ஃபியூச்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வீடியோ, இந்த டைம்லைன் வீடியோ எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் தெரிய வரும். நீங்க உடனே அதுக்குண்டான ஆக்ஷன் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனையும் அதுல நான் சென்ட் பண்ணிடுவேன். அப்போ இங்க யூடியூப் நோட்டிபிகேஷன் வரக்கு லேட் ஆனாலும் நீங்க அதுல தெரிஞ்சுப்பீங்க. அப்போ உடனே உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபர்ஸ்ட் நான் முதலையே சொல்லியிருக்கேன், எப்பவுமே PWD ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சில் நடக்கும். அவங்கள மெடிக்கல் டீம் அட் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை போய் பார்க்கணும் 5/8/2026 வெனஸ்டே அன்னைக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரவுண்டிங் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் எப்ப நடக்கும் அப்படின்னா, இங்க முடிச்சிருக்கணும்ல 7th, கரெக்டா 7 days கழிச்சு 14/8/2026 ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச அந்த காலேஜ்ல உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ்ல எடுத்துட்டு உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு 17 to 20 போய் ஜாயின் பண்ணிடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேட்டு. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் லிஸ்ட்டும் 25/8/2026 டியூஸ்டே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் 27 to 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், ஃபீஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த 27 to 31/8 மண்டேக்குள்ள அந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடணும். தேர்ட் ரவுண்டுக்கு ஸோ ஆகஸ்ட் மந்தோட ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் என்னென்ன சீட் எல்லாம் ஃபில் பண்ணாம இருக்கோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல அந்த சீட் எல்லாம் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வரும். ஸோ
இந்த செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டேட்டை வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே டியூன்ட். கண்டிப்பா இந்த டேட் எது வந்தாலும் நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஷெட்யூல் ஃபார் கவுன்சிலிங். கண்டிப்பா இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டேட் எல்லாமே ஒன்ஸ் பாத்துக்குங்க. this all date is highly important. so இந்த டேட்டுக்குள்ள நீங்க கரெக்டா போயிடணும். ஓகே, ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நானும் காமிச்சறேன். ரேங்க் லிஸ்ட் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு அகாடமிக் வைஸ், அடுத்தது 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அகாடமிக் வைஸ் பிரிச்சிருக்காங்க. வொகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வொகேஷன்ல வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிச்சிருக்காங்க ரேங்க் லிஸ்ட். ஸ்போர்ட்ஸ்க்கு பாய்ஸுக்கு தனியா, ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸுக்கு தனியா, சில்ட்ரன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா. ஸோ இத்தனை வகையா இந்த சீட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் இப்படிதான் இருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா அகாடமிக் வைஸ் 13,112 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், ரேண்டம் நம்பர், நேம், செக்ஸ், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, டோட்டல் அக்ரிகேட் மார்க்ஸ் சொல்லிட்டு டோட்டல் 13,112 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் 114 ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வந்து 56 ஸ்டூடெண்ட்ஸ். மிஸ்டேக் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்டும் இந்த மாதிரி ஒவ்வொன்று ஃபுட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, டைரி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, பவுல்ட்ரி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அடிஷனல் ரிப்போர்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். லிஸ்ட் ஆஃப் நாட் கன்சிடர் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னாவே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். ஸோ டோட்டலா பாருங்க, டோட்டல் 39 இருக்கா. ஸோ இவங்கள இன்எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ இந்த நம்பர் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர்ல போய் என்ன மிஸ்டேக்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீஅரேஞ்ச் ரேங்க் லிஸ்ட் இருக்குல்ல, அதுல உங்க பேர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ரேங்க் லிஸ்ட் பத்தின உங்க எல்லா டவுட்ஸும் இப்ப கிளியர் ஆயிருக்கும். மிக முக்கியமானது, இவங்க வந்து யூஜி டிகிரி மட்டும் கிடையாது, போஸ்ட் பிஜி டிகிரி, அடுத்தது பிஜி டிப்ளமோ கோர்சஸ், பிஹெச்டி கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் 2 இயர் கோர்ஸா பாருங்க, 1ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 22 ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது வந்து எம்டெக் டிகிரி ப்ரோக்ராம் 2 இயர் கோர்ஸா டோட்டல் 6 ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து எம்எஸ்சி டிகிரி ப்ரோக்ராமா 2 இயர் கோர்ஸா பயோடெக்னாலஜி டைரி சயின்ஸ் கொடுக்குறாங்க. பிஹெச்டி ப்ரோக்ராமா 3 இயர்ஸ் கோர்ஸா டோட்டல் இது எல்லா ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. டோட்டல் 20 ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பிஹெச்டி பயோடெக்னாலஜி அண்ட் ஃபுட் டெக்னாலஜி வந்து 3 இயர்ஸ் கோர்ஸா 7 ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் 1 இயர் கோர்ஸா 6 ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த டேட் அனௌன்ஸ் பண்றாங்களோ கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன் உடனுக்குடனே தந்துடுவேன். அதனால என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக முக்கியமான விஷயம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம படிக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் எவ்வளோ இருக்குது, என்ன எது, எந்த காலேஜ், இது ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு முன்னாடி வெட்டினரி சொல்லிட்டு போட்டிருக்கேன். அது இன்னும் யாராச்சும் அந்த வீடியோ போய் பார்க்கலாம், போய் பாருங்க. அதுல தெளிவா சொல்லியிருக்கேன் எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த சீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்தெந்த காலேஜ்ல எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை. ஓகே, அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம படிக்கக்கூடிய காலேஜ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணும்னு. அந்த மாதிரி அட்மிஷன்னா எப்படி நடக்கும், சென்னை காலேஜ் எப்படி இருக்கும், நாமக்கல் காலேஜ் எப்படி இருக்கும், ஆர்த்தாண்ட் காலேஜ் எப்படி இருக்கும், திருநெல்வேலி, அப்புறம் ஹொசூர், இந்த மாதிரி நீங்க போய் ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜ் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கேட்கணும்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். யூடியூப் வீடியோ போட்டிருக்காங்க. Madras Veterinary College, a renowned and one of the oldest veterinary institutions in India. Madras Veterinary College is one of the oldest and most prestigious veterinary institutions in India. CT scan unit is established at the radiology unit. MVC also motivates CC cadets of MVC are exposed to a facility. Stakeholders have outshined in equestrian events. The unit brought.
ஸோ டோட்டலா என்எஸ்எஸ் ப்ரோக்ராம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் இந்த காலேஜ்ல என்னென்னலாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த யூடியூப் வீடியோல ஒவ்வொரு காலேஜ் பத்தியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா காலேஜ் பத்தியும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஹொசூர் இருக்கா, ஸோ இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கணும்னா கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியானது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக 8 அவையினை பதப்படுத்துதல், கோழி இறைச்சி மற்றும் முட்டை அரசாங்க வழி கடந்த கல்வியாண்டு முதல் 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு. இதுதான் உங்களோட கேம்பஸ். சோ அந்த கேம்பஸ் எப்படி இருக்கு, இதுல என்னென்ன பண்ணுவாங்க, வளர்க்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல்வேறு கோழி இனங்கள் மற்றும் அலங்கார கோழி சோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட் குள்ளேயே கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா ஒவ்வொரு வெட்டினரி ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரீமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4 கோர்ஸ் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ரேங்க் லிஸ்ட் டாப்ல வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இத நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்ல ஒரு தடவை போய் பாத்துருங்க. ஓகே, கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இந்த தனுவாச பத்தின ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடைச்சு நல்ல கோர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.